அன்புசால் மாணவர்களே வணக்கம். நம்ம இந்த கும்மி பாட்டு பார்த்து கொண்டு வரோம். நம் மக்கள் எந்த அளவிற்கு அடிமையாகி இருந்தார்கள், எப்படியெல்லாம் ஆங்கிலேயர்களால் வசப்பட்டு அவர்களுக்கு அடிமையாகி வந்தார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தது 8வது பாடல் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்பு பார்த்தது என்ன பண்ணுறோம், நம்மளுடைய இந்திய தேச மக்களின் மீது கடன் சுமையை அதிகமாக்கி சாகும் வரை அவர்கள் வெளியே செல்லாத அளவிற்கு ஆக்கி இருக்கிறார்கள் என்பது போல பார்த்தோம். அடுத்தது பற்று வரவு குறிப்பேட்டினீர், நல்லா தெரியுங்க, பற்று வரவு குறிப்பேட்டினீர் பாக்கி இருக்கும்படி எழுதி அவர் சற்றும் தயவில்லாமலே கூலி ஜனங்களை கப்பலேற்றி, நல்லா கப்பலிலே ஏற்றி, நல்லா பாருங்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் பாருங்கள். பற்று வரவு, புரியுதா? பற்றுனா கொடுக்கறது வாங்கல், புரியுதா? இதை என்ன சொல்லுவாங்க, பற்று வரவுனா கிராமத்தில் எப்படி சொல்லுவாங்க, பத்து வரவு அப்படின்னு சொல்லுவாங்க. பற்று வரவுனா கொடுக்கறது வாங்கிறது. குறிப்பேட்டினீர், குறிப்பேடுனா ஒரு கணக்கு நோட்டு, குறிப்பேடு, அது அக்கௌண்ட்ஸில் கூட வரும். குறிப்பேடு எவ்வளோ நாம் எவ்வளோ கொடுக்குறோன்னு கொடுக்குறது, அவர் எவ்வளோ வாங்கினான்னு ஒரு பக்கம், நீ எவ்வளோ வேலை செஞ்சேன்னு ஒரு பக்கம் இருக்கும். அந்த வேலைக்கு அந்த கூலி எவ்வளோ தூரம் வாங்கியிருக்குன்னு ஒரு குறிப்பேடு, ஒரு நோட்டு ஒன்று இருக்கும். அதில் எப்போ பார்த்தாலும் பாக்கி இருக்கும்படி எழுதி வைப்பார். பாக்கினா யார், நம்ம அதாவது இந்திய தேச மக்களின் மீது பாக்கி 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 தான். எப்போவுமே அது கடன் அடைந்த மாதிரியே இருக்காது. நல்லா தெரியுங்க, அது கடன் அடைந்த மாதிரியே இருக்காது, பாக்கியே இருக்கின்ற மாதிரியே இருக்கும். நல்லா தெரியுங்க. அதுபோல் பற்று வரவு குறிப்பேட்டினீர் பாக்கி இருக்கும்படி எழுதி அவர் சற்றும் தயவு இல்லாமலேயே, கொஞ்சம் கூட தயவுதாசனே பார்க்க மாட்டான். கொஞ்சம் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா தயவுதாசனே பார்க்க மாட்டான். தயவுதாசனே கிடையாது. தயவு இல்லாமலே கூலி ஜனங்களை, இந்த அப்பாவி கூலி வேலை செய்கின்ற இந்த ஜனங்கள் இல்லைன்னா கப்பலிலே ஏற்றுவோம். அப்பா நீங்கள் வந்து பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்குது, அதனால் என்ன பண்ணணும், வாங்க கப்பலில் ஏறி நம்மளுடைய நாட்டை அங்கே போய்ட்டு வேலை செய்யுங்க, அந்த வேலை செய்து இந்த சம்பளத்தெல்லாம் கழிங்க, வேலை செய்து என்ன பண்ணுறான், இந்த சம்பளத்தெல்லாம் கழிச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறான். பற்றியா எப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறார். இதான் பாடல் நமக்கு சொல்லுது. பற்று வரவு குறிப்பேட்டினீர் பாக்கி இருக்கும்படி எழுதி அவர் சற்றும் தயவில்லாமலே கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி, கணக்கு அதாவது வேலை செஞ்சதை விட நீ வாங்கினது அதிகமாக இருக்குது, வேலை செய்ததை விட நீ வாங்கியது அதிகமாக இருக்கிறது, அதனால் நீ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட தயவுதாசனை இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறான், நம்ம மக்களை கப்பலில் ஏற்றி அங்கேயும் இலங்கையிலையும் வந்து ஆங்கிலேயர்கள் அங்கேயே என்னன்னு கேட்டிங்கன்னா அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேயும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அடுத்த பாடல் அக்கரை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிக சிக்கனமாகவே வெள்ளையர்கள் தங்களின் தேயிலை தோட்டத்தில் சேர்த்து விடுவார். நீ பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்குது, நல்லா தெரிஞ்சிங்க, நீ பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா வாங்க கப்பலில் ஏறுங்கன்னு ஏற்றி போயிடுவான். ஏற்றி போய் அக்கறைனா அந்த இடத்துல, தேசத்தின் அக்கறைனா அந்த இடத்துல, இலங்கையே ஒரு சிறு பகுதி தான், இலங்கையே சிறு பகுதி தான். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தீவு போல் ஒன்றுமே தெரியாதான், அங்கே யார் வரான் யார் போகிறானேன்ற தெரியாது. இலங்கை தீவுக்குள்ளே, தேசம்னா நாடு, தேசம்னா நாடு, அந்த நாட்டில் இலங்கை தீவுக்குள்ளே சொல்கிறாங்க. இலங்கை நாட்டில் ஒரு தீவுக்குள்ளே கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவோன்னா கப்பலில் ஏற்றி போய் அந்தமான் தீவு போன்ற இடத்தில், ஒன்றுமே என்ன நடக்குன்னே தெரியாது அந்தமான்லாம் போனால். அதுபோல் அந்த இடத்துல மிக சிக்கனமாகவே வெள்ளையர்கள், சிக்கனமாக அழகாக என்ன பண்ணுவோம், செலவே இல்லாமல் அவர்களை எடுத்துக்கிட்டு போயிட்டு வெள்ளையர் தங்களுடைய தேயிலை தோட்டத்தில் சேர்த்து விடுவார்கள். தேயிலை தோட்டத்தில் சேர்த்துறோம். எப்படி பாருங்கள், சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். நம்மளை எந்த அளவிற்கு அவர்கள் அடிமைகளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அடிமைகளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்மளுடைய பாடப்பகுதி இது உணர்த்துகிறது. அதாவது குறிப்பேட்டில் முதல்ல என்ன பண்ணுறான், எழுதி வச்சிட்றான், எப்பொழுதுமே பாக்கி இருக்கிற மாதிரி எழுதி வச்சிட்றான்.
தயவுதாசன் இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா கூலி ஜனங்களை என்ன பண்ணுறான், கப்பலில் ஏற்றி போகிறான். கப்பலில் ஏற்றி என்ன பண்ணுறான், அக்கறை தேசமான இலங்கை தீவுக்குள்ளேயே கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல குறுகிய இடத்தில் கொண்டு போய் அங்கே சேர்த்துறான். சிக்கனமாக அவனுடைய வேலையை முடித்து கொள்கிறான். அப்படிப்பட்ட அந்த தேயிலை தோட்டத்தில் என்ன பண்ணிடுறான், அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டுறான். அந்த தேயிலை தோட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா சேர்த்து விட்டுறான். அடுத்தது பாருங்கள், உண்ண உணவுக்கு உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு மண்ணுளி பாம்பு போர் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ அப்படி சொல்கிறாங்க. அதாவது இது மட்டும் ஒரு பாடலாக நமக்கு இருக்கிறது. இப்போ உண்ணும் உணவுக்கு நல்லா தெரிஞ்சுக்க, உண்ணும் உணவுக்கு சொல்கிறாங்க, உண்ணும் உணவுக்கும் உள்ள செலவுக்கும். அப்படியே அந்த தேயிலை தோட்டத்துக்கு போனாலும் நல்லா தெரிஞ்சுக்க, அந்த தேயிலை தோட்டத்துக்கு போனாலும் என்ன நிகழ்வு நடக்கிறது பாரு. அப்படியே அந்த தேயிலை தோட்டத்துக்கும் உண்ணும் உணவுக்கும் நீ சாப்பிட்றதுக்கும் நீ என்ன செலவு பண்ணுறியோ அந்த செலவுக்கும், புரியுதா, உணவு அந்த செலவுக்கும் சரியாக போயிடுது அப்படின்னு. எதுவுமே உனக்கு மீறாது, எதுவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே மீறாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புரியுதா, நீ வேலை செய்கிற, சாப்பிட்ற, செலவு பண்ணுற, சரியாக போச்சு, ஒரு ரூபா கூட மீறாது. ஒவ்வொரு நாளும் அரிதாகி, ஐயோ என்ன செய்யுது, அரிதாகி கிடைக்கப்பெறாத ஒரு நாள் மாதிரி இருக்குது. என்ன செய்வது, சிறு மண்ணுளி பாம்பு போர், மண்ணுளி பாம்புனா மண்ணிலே உழண்டு கிடக்கும் பாம்பு, அதுபோல் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழுடைய பெண்டு பிள்ளைகள் எல்லாம், பெண்டாட்டி மனைவி பிள்ளைகள், மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லோரும் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்ந்து வருவதை காணீரோ. நாங்கள் இப்படி வாழ்ந்து வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அடிமைகளாக நம்மை கொத்தடிமைகளாக ஆக்கியவர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள். இவர்கள் தம்முடைய நிலையை பற்றி எடுத்து சொல்கின்ற பார்த்தோன்னா மிகவும் கொடுமையான நிகழ்வுகளாக இருக்கிறது. உணவு கிடையாது, சாப்பிட்றது கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கணக்கு எழுதுறது என்னன்னு கேட்டிங்கன்னா பற்று வரவு, அதாவது வாங்கிறத விட நம்ம கொடுக்க வேண்டிய கடன் அதிகமாக இருக்கிறது. அப்படி பாக்கி இருக்கும்படியே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர் எந்த ஒரு தயவு தாசனம் இல்லாமல் என்ன பண்ணோம், இந்த கூலி ஜனங்களை என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர் என்னன்னு பண்ணுறானுங்க, கப்பலிலே ஏற்றி சென்று விடுகிறார்கள். அந்த கப்பலிலே ஏற்றி இலங்கை தீவு, அக்கறை இலங்கை தேசத்தில் தீவுக்குள்ளே கொண்டு போய் மிக சிக்கனமாகவே வெள்ளையர்கள் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, எங்கே சேர்த்துறான்னு பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டத்தில் சேர்த்துறார்கள். தேயிலை தோட்டத்தில் சேர்த்ததுனால உணவுக்கும் செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி இருக்குது. புரியுதா, உணவுக்கும் செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா? எப்படி நம்மளுடைய வாழ்க்கை ஓடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மண்ணுளி பாம்பு போர் நம்மளுடைய பெண்டு பிள்ளைகள் எல்லாம், புரியுதா, நம்மளுடைய பெண்டு பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதை காணீரோ பார்க்கிறீர்களா என்று கேட்பதாக இந்த பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இது தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு வருவது எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், நம் தேச மக்கள் படும் இன்னல்களையும் துன்பத்தையும் மிக அருமையாக அழகாக முகமது ராவுத்தர் அவர்கள் எடுத்து சொல்கிறார். கடைசி ஒரு 4 பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.